வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் ஆக போற இந்த புது Oppo Reno 14 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக் இன் இந்தியா அப்புறம் வந்து 10 years வித் யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா சிஸ்டம், அப்புறம் வந்து 3.5x டெலிஃபோட்டோ ஜூம், அப்புறம் வந்து MediaTek Dimensity 8350, அப்புறம் வந்து 6000 mAh 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கேஸ்க்கு பதிலாக அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர், அஃப்கோர்ஸ் இது வந்து 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவர் வந்து எடுப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிம்மாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி மொபைல்ஸ். பிக்ஸி மொபைல்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே 1000 ரூபாய் கீபேட் ஃபோனில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் ஐஃபோன் வரைக்கும் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா மாடல் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் வந்து வாங்கலாம். எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ், இயர்ஃபோன் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து கிடைக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பிக்ஸி மொபைல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த Oppo Reno 14 5G ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து பிக்ஸி மொபைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். ஓப்போ சைட்லேருந்து அஃபிஷியல் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த எல்லா ஆஃபருமே கண்டிப்பாக பிக்ஸி மொபைல்ஸுமே வந்து கிடைக்கும். இது போக பிக்ஸி மொபைல்ஸில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 rupees ஒர்த் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து தராங்க. ஸோ அதனால் மறக்காமல் பிக்ஸி மொபைல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஒரு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு கிளாஸ் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நல்லா டியூரபுளாக இருக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் உள்ள ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி இருந்துமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிம்மாக, அப்புறம் வந்து செம லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.3 mm தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை கையில் எடுத்தோடனே நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இதோட திக்னஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெயிட்டின் வரையில் வெறும் 187 grams தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிசைன் இந்த ஃபோனில் வந்து தாறுமாறாக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் கீழே இங்கே சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி இருக்குது, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. ஸோ பவர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் விண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68/69க்கான சப்போர்ட் இருக்கனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். ஸோ ஓவரால் டிசைன் நல்லா வேறு லெவலில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். அடுத்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.59 inchக்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5Kக்கான பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ்னு வரையில் 3 வந்து இருக்குது. நேச்சுரல், ப்ரோ, விவிட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை கம்ஃபர்ட்கான ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இமேஜ் ஷார்ப்னர் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் வீடியோ கலர் பூஸ்ட், ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1.5Kக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹை வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை கூட என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பேட்டரியில் வந்து ட்ரெயின் ஆகாது. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட், அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோனில் என்னன்னா, நமக்கு வந்து பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கம்மியாகவுமே வந்து இருக்கு. அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து 3840 ஹெர்ட்ஸ்க்கான பிடபிள்யூஎம் இருக்கனால லோ லைட்டில் சென்சிட்டிவான ஐஸ் உள்ளவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே இந்த ஃபோனில் தாறுமாறாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ரெனோ 13லுமே பார்த்தீங்கன்னா இதே சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சிப்செட்னு வந்து சொல்ல, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 8s Gen 3க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இது போக ஓப்போவுமே நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் இந்த ஃபோனில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் வைஸ் ஓப்போவுமே இதில் வந்து ட்ரினிட்டி இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் பேட்டரின்னு வரையில் முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் வந்து 6000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி கொடுத்துருக்கனால பேட்டரி லைஃப் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் சார்ஜிங்குமே ஆஸ் யூஷுவல் ஓப்போ அவங்களோட 80 வாட் சூப்பர் ஹூக் யூஸ் பண்ணிக்கிறனால சார்ஜிங்குமே சூப்பராக வந்து இருக்கனால பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி இது ரெண்டுமே இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி என்ன புதுசாக இந்த ஃபோனில் கேமரா வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ் தான். ஸோ இதில் வந்து 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120x வரைக்கும் ஜூமிங் சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ சூப்பர். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடு வந்து இருக்குது. நல்ல விஷயம் என்னன்னா ப்ரோ மோடில் நம்ம வந்து 3 லென்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ப்ரோ மோடில் மேக்ஸிமம் வந்து பிரைமரி கேமரா மட்டும்தான் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அப்படி இல்லை. அப்புறம் வீடியோ இருக்குது. வீடியோவில் நம்மளால் மேக்ஸிமம் வந்து 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 4K 60 FPS வந்து ஷூட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் மேக்ஸிமம் வந்து 120x வரைக்கும் ஜூம் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் போர்ட்ரேட் மோடு வந்து இருக்குது. போர்ட்ரேட் மோட்லமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பியூட்டி மோட் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட்லேயும் நம்ம வந்து பிரைமரி கேமரா ஆஸ் வெல் அஸ் அந்த 3.5x பெரிஸ்கோப் லென்ஸ் அதுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நைட் மோட், ஹை ரெசல்யூஷன், பனோரமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், அப்புறம் டூயல் வியூ வீடியோ, அப்புறம் அண்டர் வாட்டர் ஸ்டிக்கர், அப்புறம் ஏதோ ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள் வந்து 4K 60 FPSல வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலி அப்படியே நம்மளால் வந்து 3.5x ஜூம் வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 3.5x லென்ஸில் வந்து ஷூட் பண்ணுறேன். 7x வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 18x வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர். குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் Android 15 அண்ட் ColorOS 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ColorOS 15ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அண்ட் AI ஃபீச்சர்ஸுமே நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அது ஒரு வீடியோவில் வந்து டெடிக்கேட்டடாக வந்து சொல்ல பார்க்குறேன். அப்புறம் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷாலிட்டினா நமக்கு வந்து கூகுள் டயலர் யூஸ் பண்ணல, ஓப்போட டயலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாப்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து தாறுமாறாக வந்து இருக்குது. யூஏயில் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து இந்த லென்ஸ் இப்படி ஸ்விட்ச் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஒரு மைன்யூட்டான ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுக்குது. ஸோ அது நல்லாவுமே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் டிவைஸ் வெர்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் Android 15ல் வந்து இருக்குது. அப்புறம் வந்து May 1க்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்தோம். ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு வந்து தெரியல. ஏன்னா நம்ம வந்து லான்ச் முன்னாடி இந்த வீடியோ போடுறாங்களா, அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து எவ்வளோன்னு வந்து தெரியல. ஏன் கேஸ் படி கண்டிப்பாக அது வந்து அண்டர் 40Kக்குள்ளே தான் வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஓப்போ ரெனோ 13ஓட சேம் ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.